ஸோ படம் வேற லெவல் மேடம். சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருந்தது. கேப்டனை திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல மனுஷனை தமிழ்நாட்டுல இழந்துட்டான். ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நான் 100 வாட்டி மேல பார்த்துட்டு நாங்க சாவர வரைக்கும் பார்ப்போம் அந்த படம். நாளைக்கு அப்புறம் பார்த்தது நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது இந்த படம். நான் என் பையன் வயசுல இருக்கும்போது பார்த்தேன் தியேட்டர்ல. 34 years கழிச்சு நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப என் பையன் பாக்கணுமேன்றதுக்காக மெனக்கிட்டு உட்காந்து மறுபடியும் அவரை பார்த்து ரீரிலீஸ் மாதிரி தெரியல. ஆக்சுவலா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். நல்லா இருந்துக்கா. சூப்பரா இருந்தது. தலைவரை திருப்பி உயிரோட பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வர படங்களுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. 100 times பெட்டர். அந்த ஃபைட்டிங் சீன் தான் பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு வைபா இருந்தது. ஸோ படம் வேற லெவல் மேடம். டபுள் மேடம் பரவாயில்ல. சூப்பரா மேடம். பக்கார படம். தேங்க்யூ மேடம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. கேப்டனை திரும்பி பார்த்த மாதிரி இருந்தது. படம் ஃபேண்டாஸ்டிக். இளையராஜா மியூசிக், ஆர்கே செல்வமணி. அந்த படம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். படம் சூப்பரா இருக்கு. நல்ல மனுஷனை தமிழ்நாட்டுல இழந்துட்டான். வருத்தமா இருக்கு. தேங்க்யூ. கேப்டன் பிரகாரம் படம் பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏன்னா நடக்கிற அராஜகம்லாம் நடக்கிறதுக்கு ஜனங்களால தான் முடியும், போலீஸால முடியும். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சாவர வரைக்கும் பார்ப்போம். நான் 100 வாட்டி மேல பார்த்துட்டு நாங்க சாவர வரைக்கும் பார்ப்போம் அந்த படம். கண்டிப்பா, நிச்சயமா. நாளைக்கு அப்புறம் பார்த்தது நல்லா இருந்தது. விஜயகாந்த் எல்லாரும் பார்த்தது ரொம்ப திருப்தியா இருந்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நிறைய படம் படம் சொல்லுங்க. விஜயகாந்த் படவே படம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. நல்லா ஃபைட் பண்ணாரா? நல்லா இருந்தது இந்த படம். நான் என் பையன் வயசுல இருக்கும்போது பார்த்தேன் தியேட்டர்ல. ஸோ அது இந்த மாதிரி தியேட்டர் வந்து பார்க்கறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். 34 years கழிச்சு நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப என் பையன் பாக்கணுமேன்றதுக்காக மெனக்கிட்டு உட்காந்து என்னன்னாலும் கேப்டன் தான். எப்படி இருந்தது கேப்டன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சில சீன்ஸ் கிளாரிட்டி இல்ல, பட் அந்த படத்தோட ஃபுல் எசன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அவரை பார்த்து அவ்வளவுதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 34 yearsக்கு அப்புறம் வருது படம். ரீரிலீஸ் மாதிரி தெரியல. ஆக்சுவலா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். இப்ப ஒவ்வொரு பாட்டும் 2-3 பாட்டு இருக்கு. பாட்டுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஃபைட் சீன்லாம் அதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. மனுஷன் என்ன வாழ்ந்துருக்கலாம். உண்மையிலே எப்படி அரசியல் இருந்தாரோ, இல்ல நிஜ வாழ்க்கையில் எப்படி இருந்தாரோ அது அப்படியே அந்த படம் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல ஆக்ஷன் சீன் எல்லாமே இப்போ கூட லேக் இல்லை. இப்போ நிறைய பசங்க எல்லாருமே யாருமே நல்லா ஃபுல்லா லேக் இல்லாம நல்லா பக்காவா இருந்துச்சு படம். ஒரு ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி நிறைய படம் கேப்டன் சாரோட நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துக்கா. சூப்பரா இருந்தது. தலைவரை திருப்பி உயிரோட பார்த்த மாதிரி இருக்கு. நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்த்தது எவ்வளவோ பெஸ்டா தெரியுதுக்கா. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அவருக்கு ஒரு சலீட்கா. இப்ப வர புது படங்களுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அவங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சு கத்துக்கணும். ஆனா 4Kலயும் டால்பி அட்மாஸ்லயும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க. ஸ்டில் விஜயகாந்த் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கு. நான் 4th standard படிக்க சொல்ல பார்த்த படம் இப்போ லைவ் ஸ்கிரீன்ல பார்க்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேப்டன் ஃபேனுங்க. நானு எல்லா படத்தையும் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிட்டு போயிடுவாரு. ஸோ அதனால நான் இது வரைக்கும் கேப்டன் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் கட்சிக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒரு ஹார்ட்கோர் கேப்டன் ஃபேன். அவரு மறைவுக்கு அப்புறம் என்ன பண்றது, இப்பதான் இதை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஒரு ஃபீலா இருக்கு. அது ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை. அவர் மட்டும் இல்ல, தமிழ் சினிமா
ஒரு போற்றப்பட வேண்டியவர். சில அரசியல் சூழ்ச்சிகளால அவர் தோற்கடிக்கப்பட்டாரு. ஆனா இன்னமும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி அவரோட மற்ற படங்களும் ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப வர படங்களுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல, 100 times பெட்டர். சூப்பரா இருந்துச்சு படம். என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த ஃபைட்டிங் சீன் தான் பிடிச்சிருந்து. யார் ஃபைட் பண்ணது நல்லா? விஜயகாந்த் தான் செம்மையா ஃபைட் பண்ண. விஜய் நல்லா ஃபைட் பண்றாரா? அவர் படம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த படம் நல்லா இருந்ததுங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல, இப்பதான் ரீ ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, இதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். எப்படி இருக்கு கேப்டன் திரும்ப பார்க்கும்போது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு வைபா இருந்தது. மன்சூர் அலிகான் இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? இளையராஜா மியூசிக் அதுவும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ.